ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். வயதான கிழட்டு ஓநாய் ஒன்று காட்டில் வசித்து வந்தது. தினம்தோறும் அதற்கு தேவையான இறை கிடைக்கவில்லை. ஒரு நாள் காட்டினுள் சில கொழுத்த ஆடுகள் புல்லை மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தது. இந்த ஆடுகளில் தினமும் ஒன்றை நாம் அடித்து சாப்பிடலாம் என்று நினைத்த அது அருகே இறந்து கிடந்த ஆட்டுத்தோலை எடுத்து தன் மேல் போர்த்தி கொண்டது. ஆடு மேய்ப்பவன் ஆடுகளை பட்டியல் அடைக்கும் நேரமாகிவிட்டதால் அனைத்து ஆடுகளையும் தன்னுடைய குரலால் ஒன்று திரட்டினான். ஒவ்வொரு நாளும் பேராசை கொண்ட ஓநாய் ஒரு ஆட்டினை இரையாக உட்கொண்டது. தினமும் ஒரு ஆடு காணாமல் போவதை கண்ட மேய்ப்பன் குழம்பினான். அனைத்து ஆடுகளையும் மேய்ப்பன் உற்று நோக்கினான். ஒரு ஆடு மட்டும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை உணர்ந்தான். நான் உன்னிடம் பெரிய ஆடு ஒன்றை தருகிறேன், நீ அதை ருசியான விருந்தாக சமைத்துவிடு என்று தன் மனைவியிடம் கூறியபடியே ஆட்டு மந்தைக்குள் சென்றான். கையில் கத்தியோடு வரும் மேய்ப்பனை ஓநாய் பார்த்தது. அவன் ஓநாயின் அருகே வந்து அதன் மேல் கையை வைத்து இழுத்தான். அதன் மேல் போர்த்தி இருந்த ஆட்டுத்தோல் அவன் கையோடு வந்தது. தினந்தோறும் ஒரு ஆட்டினை உணவாக சாப்பிட்டு கொழுத்து போயிருந்த ஓநாய்க்கு தன் கையில் இருந்த கடியால் ஒரு அடி கொடுத்தான் மேய்ப்பன். ஆனால் அது அவன் கையில் சிக்காமல் காட்டுக்குள் ஓட்டமெடுத்தது. நீதி: எல்லோரையும் எல்லா நேரத்திலும் முட்டாளாக்க முடியாது.